அன்புக்குரியவர்களே, ஆசிரியர்களே, பரிசாத்திகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 55 அல்லது 56ஆம் கேள்வியில விடுபட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ரைட். அப்ப கொஞ்சம் மைக்குகளை மியூட் பண்ணி கொள்ளுங்க. நல்ஸ் என்ற ஓகே. ரைட், ஓகே. 55ல முடிஞ்சுதா? 56ல முடிஞ்சுதா? இல்ல சார், 59 பார்க்கணும். எத்தனை? 59. 59ஆ? ஓம். ரைட், 59. அப்ப 60 பார்க்கணும். என்ன? இல்ல, 59 பார்க்கணும். 58 பார்த்துட்டோம். 58 பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ். இலங்கையில் பிரதம நீதியரசராக கடமையாற்றுபவர். இலங்கையில் பிரதம நீதியரசராக விளங்கல. எப்படி சார்? இலங்கை அரசியலமைப்பு பேரவைக்கு தலைமை தாங்குபவர். 59வது கேள்வி. இலங்கை அரசியலமைப்பு பேரவைக்கு தலைமை தாங்குபவர். அந்த போன முறை இப்படித்தான் நினைக்கிறேன். போன வருஷத்துல இது தொடர்பாக ஏராளமான வினாக்கள் இந்த அரசியலமைப்பு பேரவை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அப்ப தொடர்ந்து வந்துகிருந்துச்சு. எப்படி என்று சொன்னா, பதினேழுல பாராளுமன்ற பேரவை, 17ல பாராளுமன்ற பேரவை, பார்லிமெண்டேரியன் கவுன்சில். 17ல அரசியலமைப்பு பேரவை, 18ல தான் பார்லிமெண்ட் பேரவை. சரியா? 17 ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில், மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்தது பார்லிமெண்டேரியன் கவுன்சில். இவங்கட கவர்மெண்ட்ல 5 மெம்பர். சரியா? அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய 18ஆம் ஆண்டில பாராளுமன்ற பேரவையில் 5 மெம்பர். ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வரக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில். அவங்களோட சிந்தனை தான் இது, கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில். திரும்ப 19லயும் கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில். திரும்ப 20ல கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் வரக்குள்ள அரவாசி காலம் பார்லிமெண்டேரியன். மறுநாள் ரணில் விக்ரமசிங்கே 22 வந்ததுக்கு பிறகு கான்ஸ்டிடியூஷன். இப்ப என்பிபி அரசாங்கமும் கான்ஸ்டிடியூஷன். குழம்பிடப்படாது, அதை ஓர்டருக்காக சொல்லி வரேன் நான். கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில். ரைட், இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப 17ல 18ல பார்லிமெண்டேரியன் 5 மெம்பர். இதுல 10 மெம்பர். மறுகா 19லயும் 10 மெம்பர். மங்களையில கோத்தபாய ராஜபக்ச வந்த போது 5 மெம்பர். இப்ப ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதே கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில தான் தேசிய மக்கள் சக்தி இப்பவும் பின்பற்றி இருக்குது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷன் கவுன்சில தான் இப்பவும் அரசியலமைப்பு பேரவை. 2 கேள்வி வந்திருக்கு, 2 தடவைகள். ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் சிவயோகன் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க சார். சிவயோகன் சார், SLPS 1045 அவங்களும் மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட். இப்போ ஒரு தடவை கேட்டாங்க, இதே கேள்வி கேட்டாங்க. என்னம்மா ஃபர்வீன்? தற்போது அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் சார்? வாரனே வாரம். தற்போது 10. எல்லாம் சொல்றேனே. தற்போது 10 மெம்பர். ரைட் சார். தற்போது அரசியலமைப்பு பேரவையில வாரனே நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப இந்த ஓர்டரை கவனிச்சு கொள்ளுங்களேன். ரைட். இப்ப
இப்ப 10 மெம்பர். இந்த 10 மெம்பர்ல அரசியலமைப்புக்கு பேரவைக்கு தலைமை தாங்குறாலும் சரி, பாராளுமன்ற பேரவைக்கு தலைமை தாங்குறாலும் சபாநாயகர் தான். இப்ப கௌரவ சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன அவர்கள் தான் தவிசாளர் அல்லது தலைவர். முதலாவது ஜெகத் விக்ரமரட்ன முதலாவது. அரசு சார்பில கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரியா அவர்கள் ஒரு மெம்பர். அரசாங்கம் சார்பில கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா மத்த அரசாங்க உறுப்பினர். கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் அரசாங்க சார்பினர். எதிர்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா, அவரோடு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா. தமிழர்கள் சார்பில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா. அதே போல சிறுபான்மையின முஸ்லிம்கள் சார்பில கல்முனை தொகுதி எம்பி ஆதம்பாபா அபுபக்கர் அல்லது அபுபக்கர் ஆதம்பாபா. 7 பேர். மற்றது சிறுபான்மையின மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற 3 சிறுபான்மை பிரதிநிதிகள். மொத்தம் 10 பேர். அப்ப இதிலே மொத்தம் 10 மெம்பர் என்பதும் 2017 அறிமுகமானது என்பதும் 2017 அல்ல 17வது யாப்பு திருத்தத்தின் மூலம் அறிமுகமானது என்பதும் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். பாராளுமன்ற பேரவையில் 5 மெம்பர் என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அது கோத்தபாய மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலத்தில உள்ள சிந்தனை. 5 ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற 3 பேரும் சாதாரண கற்றுக்கொண்ட அல்லது கற்ற பிரதிநிதிகள் என்பதையும் எழுதி கொள்ளணும். கேள்விக்கு வந்திருக்குது. என்னடா யாப்பு மாற்றம் பெறும்போது நமக்கு 20 வருஷமா கொஸ்டின் நம்பர் 59 மவர் சார், கொஸ்டின் நம்பர் 59 சார். அந்த குமுதினியின் மிஸ்ஸுக்கு கொஞ்சம் மைக் பண்ண சொன்னது. ஓகே, எல்லாருமே இருக்கா மைக். என்னடா இதுல உள்ள சங்கடம் ஒரே ஒரு சங்கடம் தான். மியூட்டோல் கொடுத்துட்டா கடும் சந்தேகத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது, அவசரத்துக்கு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அப்ப வளமையாகவே இந்த சின்ன பிள்ளையில ஏலெவல் குவாலிபிகேஷன் அந்த வகுப்புகள்ல நாங்க மியூட்டோல் தான் கொடுத்து வைக்க, அதுகள் தேவையான செக் பண்றேன். நாங்க இப்ப நீங்க ஆசிரியர் இடங்கக்குள்ள, நானும் ஒரு ஆசிரியர் இடங்கக்குள்ள நான் எப்படி இதை மியூட் பண்ணி வச்சுட்டு பொம்மை மாதிரி இருந்து படிப்பிக்கலாது. நீங்க தான் பரீட்சார்த்திகள் தான் உங்களோட மைக்கே இந்த 1.5 மணித்தியாலம் 59 கேள்வி. ஓகே, நீங்க உங்களோட மைக்கில் நீங்க மியூட் பண்ணிக்கணும். குழந்தைகள் இருந்தா கொஞ்சம் தள்ளி வச்சு கொள்ளணும். அந்த 1.5 மணித்தியாலத்தை மேக்சிமம் வகுப்புகளுக்காக நீங்க தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ண வேண்டி வரும். மறுகா வாழ்நாள் பூரா அதிபரான தியாகம் தான் வாழ்நாள் பூரா. இப்ப மலையகத்திலே எந்த அதிபர் நிம்மதியா தூங்கின நாட்களே இல்லை. பாடசாலை முழுக்க அகதி முகாம்களும் அவங்களுக்கு 24 மணித்தியாலம் வேலை தான். 24 மணித்தியாலமும் 24 hours. ஆசிரியர் என்பது நிலைபோர், இந்த அதிபர் என்பது ஆசிரியர் என்பது நிலைபோரானதல்ல, இயக்கத்தன்மை உடையது. நள்ளிரவு 2 மணிக்கும் கோல் பண்ணி பாடசாலையில காத்தடிச்சு மரம் நாள் முறிஞ்சு விழுதண்டா அங்க போயிட்டு என்ன என்றாலும் சரி அந்த மரங்களை வெட்டியாக. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், கொஞ்சம் மைக்கில் மியூட் பண்ணீங்க மிஸ் மார். நீங்க ஜாயிண்ட் ஆகக்குள்ள அதை சரியா பார்த்துட்டா சரி. ஃபஹ்மியா ஃபாரூக் மிஸ் கொஞ்சம் அதை ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா எல்லாரையும் சொல்லிட்டேன். இதுல பிரதாப் ராமானுஜம் ஒரு மெம்பர், 8வது மெம்பர் மதிப்புக்குரிய கலாநிதி பிரதாப் ராமானுஜம். அடுத்த ஒரு மிஸ் அனுலா விஜயவர்தன. அடுத்த மெம்பர் அனுலா விஜயவர்தன.
அடுத்தது டெனிஷா சமரரத்ன. டெனிஷா சமரரத்ன அதுவும் ஒரு லேடி, அவவும் ஒரு கலாநிதி, ஒரு டெனிஷா தினேஷா சரியா, தினேஷா சமரரத்ன. தினேஷா சமரரத்ன. தினேஷா சமரரத்ன. ஓகே, தினேஷா சமரரத்ன. அப்ப இதுகளை பார்த்து கொண்டு இதுகளை அப்ப நீங்க அந்த சபாநாயகர் தான் தவிசாளர் என்பதையும் சரிதானே, இதுல 10 மெம்பர் என்பதும் கேள்விக்கு வந்திருக்கு. சும்மா ஒரு அறிவுக்காகத்தான் அந்த மெம்பர்ஷிப்பை எழுதி விட்டிருக்கு. ரைட், அடுத்த கேள்வி. இலங்கையின் பிரதம நீதியரசராக கடமையாற்றுபவர் பிரீத்தி பத்மன் சூரசேன. 2வது விட பிரீத்தி பத்மன் சூரசேன ஐயா அவர்கள். இவருக்கு முன்ன ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஓய்வு பெற்று சென்றவர் முருது விதூஷினி பெர்னாண்டோ மேடம். மதிப்புக்குரிய முருது விதூஷினி பெர்னாண்டோ. அப்ப கேள்விக்கு விட 2வது விட மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனா அவர்கள். பிரீத்தி பத்மன் சூரசேனா அவர்கள். அப்ப இதுக்கு முன்ன இருந்தவ இலங்கையின் 2வது உச்ச நீதிமன்ற பெண் நீதியரசர் முருது விதூஷினி பெர்னாண்டோ. அப்ப இவ்விடத்தில் ஒரு கேள்வி எழும்பும், முதலாவது யார் என்று கடும் பேமஸான ஒரு ஆள். இலங்கையில 1வது உச்ச நீதிமன்ற பெண் நீதியரசர் யார்? சிராணி பண்டாரநாயக்க. சிராணி பண்டாரநாயக்க. எஸ், வெரி குட். 2014 மஹிந்த அரசாங்கம் பதவியை விட்டு விலகச் செய்த சிராணி பண்டாரநாயக்க அவர்கள் தான் இலங்கையின் 1வது உச்ச நீதிமன்ற நீதியரசர். முதலாவது என்று நிறைய வரும். முதலாவது என்று நிறைய வரும். 59க்கு சபாநாயகர் விடை. 59க்கு சபாநாயகர் என்பதுதான் விடை. முதலாவது நிறைய வரும். ஒரு 5 வருஷம் அந்த நமக்கு பேப்பர் கையில கிடைக்கல தானே. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு உருப்படி பகுப்பாய்வை செஞ்ச 5 வருஷத்துல சரௌண்டிங்ல இதுவும் 2-3 தரம் வந்திருக்கும். முதலாவது என்பது ஒரு 10 கேள்வி வந்திருக்கும். இலங்கையின் 1வது பிரதமர், இலங்கையின் 1வது நிறைவேற்று அதிகாரம் என்ற ஜனாதிபதி, இலங்கையின் 1வது பெண் பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையின் 1வது பெண் கேபினட் அமைச்சர், இப்படி என்று சொல்லி முதலாவது என்று ஒன்றை தொடக்குள்ள அந்த 1வது என்றதை நான் சொல்லி தருவேன். ஒன்று தொடும்போது அதை நான் சொல்லி தரக்குள்ள அதை சைட்ல நீட்டா நோட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப ஒரு 50 கேள்வியில முதலாவது என்று சொல்றது 2 கேள்வி விழும். ஏதோ துறையை சேர்ந்தது, சமூக பொருளாதார அரசியல் பண்பாடு விளையாட்டு என்று வரக்குள்ள ஏதாவது ஒன்று விழும். கவனமாயிருங்க. அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்த சர்வதேச மனித உரிமைகள் ஆணையாளர். அப்ப இந்த வருடம் பதவியேற்றவர். என்னடா இது எங்களோட தொடர்புடையது. இன்னும் சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் எங்கள் தொடர்பான இந்த போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளும் சர்ச்சைகளும் போய்கொண்டிருப்பதாக இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு எங்களோடு தொடர்பானது. வோல்கர் டர்க் ஒரு மாசத்துக்கு முன்னே ஒரு 1.5-2 மாசம் வரைக்கும் இலங்கைக்கு வந்து அதிமேலகு ஜனாதிபதி கௌரவ தோழர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை சந்தித்து விட்டு சென்றார். வோல்கர் டர்க் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் அல்லது ஆணையாளர். ஐக்கிய நாடுகள் சபையின் நேரடி கண்காணிப்புகள் இருக்குது. இப்ப இவருக்கு முன்ன இருந்தவ யார் என்று சொன்னா எல்லாருமே இலங்கைக்கு வந்திருக்காங்க. மிச்சல் பாசிலட் இவவும் வந்து போய் தனிக்கா. மிச்சல் பாசிலட் இதற்கு முன்னர் உள்ளவர், இவவும் வந்து போயிருக்காரு. அதுல பாருங்க ஒரு விடை இருக்கும். சையத் ராத் அல் ஹுசைன் உண்டு. சையத் ராத் அல் ஹுசைன், பிரின்ஸ் சாத் அல் ஹுசைன் அவரும் வந்து போய் தனியிருக்கிறார். கலாநிதி நவநீதம் பிள்ளை என்ற ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாவும் இலங்கைக்கு வந்து போய் தனியிருக்கிறார். அப்ப எல்லோருமே வந்து போய் தனியிருக்கிறாங்க என்பதை கவனமாக கையாண்ட சரி. மனித உரிமை மீறல்களை நேரடியாக அறிவிக்கும் தொலைபேசி இலக்கம்.
இந்த நான் இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு 3-4 நிமிஷம் மறைஞ்சிருந்து இந்த விஷயத்தை சொல்லுவேன். நீங்க எல்லா நம்பர்களையும் ஒவ்வொரு முறையும் ஒரு நம்பர் வரும், ஒவ்வொரு முறையும் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்கள் ஏதாவது வரும். போன முறை வந்துச்சு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வந்திருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம் மறந்து போச்சு. அதுல நம்பரை கேட்டாங்க. அப்ப மனித உரிமைகளை அறிவிக்கும் நம்பர் 1996. 1996 மனித உரிமை மீறல்களை அறிவிக்கின்ற முறைப்பாட்டு இலக்கம். அடுத்தது மனித உரிமைகள் தொடர்பான முறைப்பாட்டு இலக்கம். அடுத்த 2வது எழுதுங்க 1990 சுவசரிய இலவச ஆம்புலன்ஸ் சேவை. சுவசரிய இலவச ஆம்புலன்ஸ் சேவை. பத்தொன்பது 24 என்னன்னு சொல்லுங்க. 1924 யாருக்கு தெரியும்? சிறுவர் சைல்ட் அபியூஸ். இல்லையா, 1924 பாப்போம் யாருக்கு தெரியும் என்று. அரச ஊழியர்களோடு தொடர்பான இலக்கம் அல்ல, ஆனாலும் அது தகவல் அறியும் சட்டம். இல்லம்மா நான் சொல்றேன். ரைட், ஓகே. தகவல் அறியும் சட்டம் இல்ல சிறப்புல. அதாவது நன்மைகள் சபை அஸ்வெஸ்ம தொடர்பான முறைப்பாட்டு இலக்கம். நலன்புரி நன்மைகள் சபை அஸ்வெஸ்ம தொடர்பான முறைப்பாட்டு இலக்கம். எழுதிக் கொள்ளுங்க. பத்தொன்பது 56 தேசிய மொழிகள் திணைக்களம். தேசிய மொழிகள் திணைக்களம். பத்தொன்பது 08 ஜனாதிபதி செயலகம். 1908 ஜனாதிபதி செயலகம். மிஸ் பண்ண எழுதணுமா? ஒரு கேள்வி வரும் கட்டாயம். இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த கிராம சேவகர்கள் தொடர்பாக அரச ஊழியர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை எதிர செய்வோம்? 1905. 1800. இல்ல சார். இப்ப இன்ட்ரோடியூஸ் புதுசா தான் நம்ம ஏற்கனவே இருக்குதான். இப்ப இந்த வெள்ளத்துக்குள்ள நமக்கு அது கடும் பழக்கம். 1938 சார். 1905. 1905. ஓகே, 1905. அதாவது உள்நாட்டு விவகார அல்லது உள்நாட்டு அலுவல்கள் அமைக்குத்தான் அது. அடுத்து 1908 ஜனாதிபதி செயலகம். அடுத்த நம்பர் 1919 அரசாங்க தகவல் திணைக்களம். 1919 அரசாங்க தகவல் திணைக்களம். சார் 1918 என்ன சார்? 1919 சார். 1908 தான் ஜனாதிபதி செயலகம். 1905 என்ன சார்? 1905 உள்நாட்டு அலுவல்கள் விவகார அமைச்சு. குழப்பமில்லாமல் எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது 19
1918 விவசாய இழப்பீடுகள் தொடர்பான தொலைபேசி இலக்கம். இப்ப வெள்ளத்தால விவசாய நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விவசாயம் தொடர்பான விவசாய இழப்பீடுகள் தொடர்பான விவசாய நிலங்கள் இழப்பீடுகள் தொடர்பான இலக்கம். இந்த கரண்ட் ரெண்டா இருக்க இலக்கங்களை தான் நான் இப்ப ஃபேமஸ் இருக்கத்தான் எழுதி வந்திருக்கிறேன் நோட் பண்ணி. 1927 தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை. 1927 தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை. அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு நிறுவனம் தானே அது. அடுத்தது 1928 ஆராய்ச்சி அதிகார சபை. தெங்கு ஆராய்ச்சி அதிகார சபை. எல்லா எக்ஸாம்லயும் ஒரு 5 வருஷத்து எக்ஸாம்லயும் நம்பர்கள் வராத எக்ஸாமே இல்லை. இந்த நம்பர்ஸ் ஏதாவது கேட்கிறாங்க. இப்ப வருவோம் நீங்க சொன்ன நம்பருக்கு. 1938 ஓ போதைப் பொருள் சொல்லுங்க ஐயா. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக தானே போதைப் பொருள் தடுப்பு. அதாவது 1927 நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக் கண்ட்ரோல் போர்ட் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை. அடுத்தது 1938 மகளிர் வன்முறைகளுக்கு எதிரான இலக்கம் அல்லது மகளிர் விவகார அமைச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த யாழ்ப்பாணத்தில வித்யா என்ற சிறுமி இறந்த போது ஏராளமான உள்ளங்கள் நாடே அழுதது. வித்யா இறந்த போது நாடே அழுதது. உண்மையிலே யாராவது ஒருவர் கிட்டத்தட்ட 6 மாசம் 4 மாசம் அந்த குழந்தைக்கு தொந்தரவு கயவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த கயவர்கள் தொடர்பில இந்த 1938க்கு யாராவது ஒருவர் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி இருந்தால் கூட அதுல விசாரணைகள் ஆரம்பத்திலேயே ஆரம்பமாகி இருக்கும் என்று ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி அந்த வேளையில முகப்புத்தகத்தில பேஸ்புக்ல எழுதியிருந்தார். உண்மையும் அதுதான். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா ரகசியமாக அவங்க போலீசாருக்கு அறிவித்து ரகசியமாக கூட்டோட பிடிச்சிருப்பாங்க முதல் மாசத்திலேயே. நாம படித்தவர்களும் தான் பாமரர்களும் தான் இதை நாம கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்லையே. இப்ப வெள்ளானத்துக்குள்ள எவ்வளவு விலையை கூட்டி வித்தானுகள். நாம யாராவது 1977 அடிச்சிருப்போமா? நமக்கு கொரோனாக்குள்ள அங்கர் கிடைக்கலேண்டு அவன் 2500 ரூபாய் தந்தா நாம அதை ரகசியமா வாங்கிக்கு வந்தமே தவிர அவனை பிடிச்சு கொடுக்க யாருமே ரெடியா இல்லையே. அவனை பிடிச்சு கொடுக்க இந்த சமூகத்தில யாருமே இல்லையே. நாம யாராவது ஒரு நீங்க மனசத்தோடு சொல்லுங்க பாப்போம். இப்படி முறைப்பாடுகளை யாரு போட்டிருப்பேன்? யாருமே போட்டிருக்க மாட்டேன். யாருமே. அதாவது வித்யா அந்த குழந்தை உயிரை நாங்கள் இந்த மகளிர் முறைப்பாட்டு இலக்கத்துக்கு சரியான அந்த விஷயத்தை கேட்டு அந்த பெற்றோருக்கு அது தொடர்பான அறிவிலும் தெரியாது. சும்மா தொல்லை தானே என்று கூட பிடிக்க அரசா இருந்திருப்பாங்க. ஒற்றுகாலம் இல்லை. இப்ப 1990 என்ன மின்னல் வேகத்துல வருது தெரியுமா? 1990 இப்ப பெரிய நல்ல பருத்த ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா அவர் ஆட்டோவில ஏத்தவே இல்லை. அவர் 120 130 கிலோமீட்டர். அப்ப நாங்க அதுல கொஞ்சம் கவனம் அளிக்கணும். டீச்சர்ஸ் அதை அறிவுறுத்தணும். அடுத்தது 1929 சிறுவர் விவகாரம் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாட்டு இலக்கம்.
இந்த SLPS மிஸ் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க மிஸ். ஏன் அது மைக்ல கை போகுதா? மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அடுத்தது சார் 19-29 சிறுவர் துஷ்பிரயோகமா? சிறுவர் விவகாரம், சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாட்டு இலக்கம். பத்தொன்பது 44 உள்நாட்டு இறைவரி திணைக்களம். 1944 உள்நாட்டு இறைவரி திணைக்களம். பத்தொன்பது 54 லஞ்ச ஊழல்கள் திணைக்களம். லஞ்சம் வாங்கினா முறைப்பாடு செய்யலாம். அடுத்த 1955 இந்த 2025 இது கேள்வியா வந்திருக்கு. 1955 இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு. 1955 இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு. இதுல நீங்க குழம்பப்பட என்னடா, இதுல இன்னும் ஒரு நம்பர் இருக்கு 1958. இப்ப சொன்னது வந்து ஆணைக்குழு. அந்த 1958 இலங்கை போக்குவரத்து சபை. இலங்கை போக்குவரத்து சபை 1958. சார் 1957 சார்? 1958 சார், 1958. அடுத்த தேசிய போலீஸ் ஆணைக்குழு 1960. என்ன சார்? போலீஸ் ஆணைக்குழு 1965. 1965 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். திரும்ப சொல்லுங்க சார். சார் 1965 பிரதமர் அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் கௌரவ பிரதமர் ஹரிணி அமரசூரியவுடைய அலுவலக நம்பர் தான் அது. பத்தொன்பது 1977 நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை. இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் நம்பர் தான். இது வந்து முறைப்பாடுகள் இலக்கம் தான். நாங்க சொகுசா எடுத்து கதைச்சிக்கிற இலக்கம் இல்ல. இன்னிடத்துல என்ன பிரச்சனை நடக்குது, இப்ப பிரைபரி கமிஷன் கடிக்கணும்னா பிரைபரி கமிஷன் கடிச்சாச்சு அந்த நம்பருக்கு. லஞ்ச உணர்கள் ஆணைக்குழுக்கு இன்னிடத்துல லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னா நாம நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்க, உரிய அழகா இது செய்வாங்க. நாம 1988 கல்வி அமைச்சர முறைப்பாடு இலக்கம். கல்வி அமைச்சர முறைப்பாட்டு இலக்கம் 1988. என்ன 2 நம்பர் தான், 3 நம்பர் தான் இருக்குது. பத்தொன்பது 62 குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். 1962 குடிவரவு குடியகழ்வு திணைக்களம்.
1968 சார்? 1962 அம்மா. 1962 குடிவரவு குடியகழ்வு திணைக்களம். இது குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளை செலக்ட் பண்ண எக்ஸாமுக்கு வந்துச்சு. 1911 பரீட்சைகள் திணைக்களம். 1911 பரீட்சைகள் திணைக்களம். அப்ப என்னென்ன அந்த வெள்ளத்திலே சுற்றியான வெள்ளம் வரக்குள்ள பரீட்சையும் நடந்ததானே, நிறைய பேர் இதுல தான் கண்டக்ட் பண்ணிப்பாங்க. உடனே சகல பேப்பர்களையும் அரசாங்கம் மீள பரீட்சை திணைக்களத்துக்கு எடுத்துக்கொண்டது. அடுத்தது பரீட்சைகள் பிள்ளைகள் எழுதையிலாச்சுன்னா இந்த நம்பர் கம்ப்ளைண்ட் போடலாம். 1911. அடுத்தது 1968 ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வீதி அபிவிருத்தி அதிகார சபை. எல்லாம் தேவை. ரோடு உடஞ்சி பாலம் உடஞ்சுன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் இங்க போடலாம். 1968க்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை. 1987 மின்சார தடைகள் தொடர்பான முறையீடுகள். நம்பர் எல்லாம் 19ல வர்றதுக்கு என்ன சார் காரணம்? நாட்டுக்குடிய கோட்டா. நம்மட நாடு ஸ்ரீலங்கா லோக்கல் எல்லாத்தையும் 19லே 4 டிஜிட்டல் கோட்டா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மட இலங்கைக்குரிய தானது. இதெல்லாமே வந்துகிட்டு ஸ்ரீலங்கா டெலிகாமோட அரசாங்கத்திலே தொடர்பு இலக்கங்கள் தான் அது. அரசாங்கத்திலே தொடர்பு இலக்கங்கள் தான் அது. டெலிகாம் தான் இது. டெலிகாம் அதாவது தொலைத்தொடர்புகள் திணைக்களம் தான். இலங்கை மின்சார சபை என்னமா சொல்லுங்க. இலங்கை மின்சார சபை. இலங்கை மின்சார சபை வந்து 1987 கரண்ட் பவர் ஆஃப் விளக்கத்தையில நம்ம கம்ப்ளைண்ட போடலாம். தானியங்கி இயந்திரமும் இருக்கும். தானியங்கி நேரடியா வாடிக்கையாளர் சேவையோட நாங்க கதைக்கலாம். எல்லோருக்குமே பொதுவானது ஒரு நம்பர் தான் இது. இப்ப நாம டீச்சர்ஸ் மாதிரி சார் போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனை இருக்கு சார். அப்ப 1927 சார். 1927 தான். இதுல 2 நம்பர் இருக்கு. ஒரு நம்பர் அதாவது 1927 தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை. அடுத்தது 1948 ஒன்று இருக்குது. புகைத்தலுக்கு எதிரான போதைப் பொருளுக்கு எதிரான முறையீடுகள் ஒன்று இருக்குது. 1948. 1984 சார். 1984 இல்ல சில வேளை 2 நம்பர் சிக்கு மறந்திப்பேன் நான். ஆனா 1948 புகைத்தலுக்கு எதிரான முறையீடுகள் தான். சிலோன் அல்கஹால் தொடர்பான வாரணா. இல்ல நான் கொஞ்சம் பொறுங்க, அதை மிஸ் ஆகும் சொல்லி இருக்கிறேன். 1948 புகைத்தலுக்கு எதிரான தேசிய அதிகார சபை தான் அது. 1948. வேற என்ன கேட்டீங்க? 1984 சார். போதைப் பொருளுக்கு எதிரான 1984 அப்படி ஒரு நம்பர் சொல்லு. இலங்கை துறைமுக அதிகார சபை தான் காட்டுது அது. 1987 மின்சார முறையீடுகள். 1927 தேசிய நேஷனல் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்டு. 1927 1984 இந்த போதைப் பொருள் தொடர்பான தகவலை அறிவிக்கும் நேரடி தொலைபேசி இலக்கம் ஒன்றிக்கு சார். இல்ல அப்படி இல்ல. 1984 அல்ல அது. இலங்கை துறைமுக அதிகார சபை தான் காட்டுது. போர்ட்ஸ் அத்தாரிட்டியே வேணுமெண்டா அதை டவுட் வச்சு கொள்ளுங்க. வழங்கல சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க சார். சார் இந்த அனர்த்தங்கள் தொடர்பா அறிவிக்கிற நம்பர் 2 இல்லையா? அதாவது உள்நாட்டு அலுவலக அமைச்சர் 1905 அது எங்களுக்கு இப்ப புதுசு மிச்ச நாளமா இருக்குது. அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹோம் அஃபேர்ஸ். அனர்த்தங்கள் சம்பந்தமா இப்ப புதுசா அறிமுகப்படுத்தப்பட்டது சார் 117. அது அந்த நாம பார்த்ததெல்லாம் இந்த 4 டிஜிட்டல் கோட் தான். 4 நம்பர்ல வர்றதுன்னு எல்லாம் பாத்தீங்க.
சரியானே 3 டிஜிட்டல் கோட்ஸ்க்கு தேவையானது 119 அதெல்லாம் விதிக்கு தானே தேவையானதுல பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அடுத்த கேள்வி 1905 என்ன? 1905 மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் அட்வைஸ் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்களேன் சார். மற்ற ஆம்புலன்ஸுக்கு முன்னொரு நம்பர் இருக்குல்ல சார்? எதுக்கு மற்ற ஆம்புலன்ஸுக்கு இது 1990 அந்த பச்சை கலர் ஆம்புலன்ஸ். இது சுவசரிய ஹாஸ்பிடல் அதுக்கு பேர் வந்து ஆம்புலன்ஸ் சுவசரிய 1990க்கு. மற்றதில் நாம கவலைப்பட வேண்டிய இவ்வளவு காலத்துக்கு இந்த 3 டிஜிட்டல் கோட் மற்ற லேண்ட் லைன் நம்பர் அப்படி இப்படி ஒன்னாலும் ஒன்று வந்தில்லை. நானும் இந்த 10-15 வருஷமா இருக்கிறேன். இந்த 4 இலக்க நம்பர்களை தான் கேட்பாங்க ஏதாவது எக்ஸாமுக்கு. ரைட். அடுத்தது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் எல்டிபி தெஹிதனிய பாராளுமன்ற பொதுமக்கள் செயற்பாட்டு குழுவின் தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ராஜபக்ச இரண்டாம் குடியரசு அரசியல் யாப்பில் அடிப்படை உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புரைகள் 3ஆம் அத்தியாயம் 1 தொடக்கம் 10. 3ஆம் அத்தியாயம் 1 தொடக்கம் 10. அடுத்தது இப்ப நாங்க 2 இருக்கிற ஒரு கேள்வி. இப்ப 2 கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜப்பான் அரசு இதுக்கு உதவி வழங்கியது. ஜப்பான் அரசு இதுக்கு உதவி வழங்கியது. அரசாங்கம் இத 3 தூண்கள்ல கட்டி எழுப்பி இருக்கு. 3 தூண்கள்ல கட்டி எழுப்பி இருக்கு. 3 pillars சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டீச்சர் யாரும் இருக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கிலீஷ் டீச்சர் யாராவது, ஆங்கில ஆசிரியர்கள்? பில்லர்ஸ் சொன்னா தூண்கள் தானே? ரைட். 3 தூண்கள் தான் அது. இந்த 3 தூண் நுகா சொல்லுங்க. நுகா பில்லர்ஸ் சொன்னா 3 தூண்கள். ஒன்று பொருளாதாரம், அடுத்தது என்வாயன்மெண்ட், அடுத்தது வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ் சொன்னா சோசியல் கவர்னன்ஸ், சமூக நெறிமுறை. சோசியல் கவர்னன்ஸ் அதாவது அரசாங்கம் இந்த காசு 300 மில்லியன் என்ன இந்த அனர்த்தத்துக்கு முன்ன கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு அரசாங்கம், ஜப்பான் அரசாங்கம் மானியமா கொடுத்தாங்க, ஃப்ரீ. இந்த உங்களோட சுற்றுச்சூழல்களை பயன்படுத்துங்க, சமூக தேவைகளுக்கு பயன்படுத்துங்க. அப்போ ட்ரிபிள் தானே அது, எக்கனாமிக், என்வாயன்மெண்ட். அடுத்தது வந்துகிட்டு இந்த எத்திக்ஸ் சொல்றது வந்து விழுமியங்கள், பண்பாடுகள், சமூக நெறிமுறைகள், சோசியல் கவர்னன்ஸ். இது 3க்கு தான் அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. செயற்கை மழையை பொழிவிப்பதில் தாக்கம் செலுத்தும் ரசாயனம். அதாவது இப்ப மத்திய கிழக்கு நாடுகள்ல பொதுவாக துபாய் அபுதாபி போன்ற பிரதேசங்கள், ஐக்கிய அரபு ராஜ்யம், ஓமான் போன்ற நாடுகள்ல, அந்த குவைத், சவுதி அரேபியா, சில சீசன் என்ன செய்வாங்க, மேகங்களுக்கு இடையில இரசாயனங்களை தூவி விட்டு செயற்கை மழையை பொழிவிப்பாங்க. போன முறை ஐக்கிய அரபு ராஜ்யம் அவ்வாறான ஒரு செயற்பாடை செய்த போது
அவ்வாறான ஒரு செயற்பாடை செய்த போது ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை 2 நாட்கள்ல பெய்ஞ்சி ஒரு 10 அடி தண்ணி வெள்ளம் 8 அடி தண்ணி வெள்ளம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தை மூழ்கடித்தது. அதே நிலைமை தான் இப்பவும் அங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பயங்கர மழை, குவைத், கட்டார், அபுதாபி போன்ற நாடுகள்ல பயங்கரமான வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற மழை. அப்ப அவங்க என்ன இரசாயனங்களை தூவுறாங்க என்பதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். இதுக்கு விட சாட்சிக்கு ஒருத்தரும் இல்லையா? விஞ்ஞான ஆசிரியர்கள் ஒருத்தரும் இல்லையா? கல்சியம் கார்பைடும் கல்சியம் ஆக்சைடையும் பயன்படுத்துவார்கள். 3வது விடையை மார்க் பண்ணுங்க. கல்சியம் ஆக்சைடையும் கார்பைடையும் பயன்படுத்துவாங்க. சில நேரங்கள்ல சில்வர் அயோடைட்டையும் கேள்விக்கு விட அங்க இருக்குது, இங்கேயும் ஒரு விடை இருக்குது, பக்கத்துல மார்க் பண்ணி கொள்ளுங்க. பொட்டாசியம் அயோடைட்டையும் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் செயற்கை மழையை பொழிவிப்பதற்கு நாங்க மனிதர்கள் பயன்படுத்துகின்ற இரசாயனம். கார்பைடும் ஆக்சைடும் அதே போல வெள்ளி அயோடைட்டும் பொட்டாசியம் அயோடைட்டையும் பயன்படுத்துவார்கள். இதை பயன்படுத்தி தான் என்ன செய்வார்கள் சொன்னா நீராவிய ஒடுங்கி மழையை பொழிவிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க. மேக விதைப்புன்னு சொல்லுவாங்க, கிளவுட் சீடிங். இதுக்கு பேர் கிளவுட் சீடிங், மேக விதைப்புன்னு சொல்லுவாங்க, மேக விதைப்பு. ஆனா இது ஆபத்தானது என்பதை கடந்த வருடம் மத்திய கிழக்கு நாடுகள், பாலைவன நாடுகள் டெசர்ட் கண்ட்ரீஸ் உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்த கேள்விக்கு விட ஐக்கிய அரபு ராஜ்யம்தான். அடுத்த கேள்விக்கு விட செயற்கை மழை இரசாயனத்தினால் அண்மையில் கடும் பாதிப்புகளை சந்தித்த மத்திய கிழக்கு நாடு. அடுத்தது உமாவோயா நீர்த்தேக்க திட்டம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டதோ அப்போதில இருந்து ஒவ்வொரு கேள்வியா வந்துக்கே இருக்கு. உமாவோயா பலநோக்கு நீர்ப்பாசன வேலை திட்டம். ரைட், விஷயத்துக்கு வருவோம். மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்து ஒரு சில வருடங்கள்ல ஈரானோடு உமாவோயா நீர்ப்பாசன திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு ஈரானுடைய ஜனாதிபதி அகமது அல் நஜாத் 2008ஆம் ஆண்டு ஈரானுடைய நிதி உதவியோடு, நிதி பங்களிப்போடு, நிதி அனுசரணையோடு இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த போது ஊவா மாகாணத்தில் ஏற்பட்ட சில இயற்கை முரண்பாடுகள் காரணமாகவும் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போறதுல ஈரானுக்கு ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாகவும் இந்த செயற்திட்டம் அப்படியே இடையிலே நிறுத்தப்பட்டது. பல வருடங்களுக்கு நிறுத்தப்பட்டது. கௌரவ ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்த உடனே ஈரான் அரசாங்கத்திடம் சொல்றார், இந்த திட்டம் உங்களாலேயே போடப்பட்டது, நீங்களே முடித்து வையுங்கள் என்று. அப்ப அவங்க அதுக்கு பிறகு நிறைய காசை கொடுத்து 2024ஆம் ஆண்டு கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் ஈரானின் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களும் இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து, இப்ராஹிம் ரைசி சீஃப் கெஸ்டா வந்து, எல்லாரும் அறிஞ்சிருப்பேன், இலங்கைக்கு வந்து இந்த டேமை உமாவோயா நீர்த்தேக்க திட்டத்தை திறந்து வைத்து விட்டு அவருடைய நாட்டுக்கு சென்று ஒரு வாரத்தில ஹெலிகாப்டர் விபத்தில இப்ராஹிம் ரைசி இறந்து போனார். இது ஒரு சம்பவம். இதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கி, விமான விபத்தில இறந்து போன ஈரான் நாட்டு ஜனாதிபதி 2025 இப்ராஹிம் ரைசி, எங்கட உமாவோயா டேம திறந்து வைத்தது இப்ராஹிம் ரைசி. ஊவா மாகாணத்திலே மொனராகல அதே போல பதுளை மாவட்டங்கள், அதே போல இங்க இருந்து விசேட சுரங்க கால்வாய்களூடாக அம்பாந்தோட்டைக்கு நீர் கொடுக்காங்க. விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் அம்மாந்தோட்டைக்கும் நீர் வழங்கப்படுகிறது.
அப்ப பிரதான அணை உமாஓயா நீர்த்தேக்கம் இருக்குதானே, அந்த உமாஓயா நீர்த்தேக்கம் உமாஓயா நீர்த்தேக்கம் இருக்குதானே, அதோட சிறிய 2 அணைக்கட்டுகளையும் கட்டியிருக்காங்க. ஒன்று புகுல்பொல, சிறிய நீர்த்தேக்கங்கள் புகுல்பொல, அடுத்தது டயரபா. இந்த உமா ஓயா திட்டத்திலே இது அண்டை கேள்வியா வந்துச்சு. இந்த உமாஓயா நீர்த்தேக்க திட்டத்திலே கட்டப்பட்ட சிறிய அணைக்கட்டுகள் புகுல்பொல, டயரபா. இதுல இருந்தும் இதுக்குள்ள நீற்றுறங்க கால்வாயெல்லாம் கட்டி என்ன செய்யறாங்கன்னா வேறு வேறு பிரதேசங்களுக்கு நீரை திருப்பி விடுறாங்க. இதுல சேருகின்ற மேலதிகமான நீர் அனைத்தும் கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படுகிறது. கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படுகிறது. கிரிந்தியோயாவுக்கு எல்லாம் ஒவ்வொரு கேள்விய பாருங்க. கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படுகிறது. கிரிந்தியோயாவுக்கு, அதாவது உமாயோயாவில சேருகின்ற நீர் கிரிந்தி ஆறுக்கு அல்லது கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படுகிறது. அதையும் எழுதிக் கொள்ளலாம். அடுத்து இதுல 120 மெகாவாட் 120 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். 120 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறார்கள். அதுல ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் பொறுங்க. அப்ப எல்லாத்தையும் சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்றை மிஸ் பண்ணாம எழுதுங்க. மிஸ் ஆகுறத ரெக்கார்டிங்க பாருங்க, திரும்ப திரும்ப படியுங்க, லோடாக்காதீங்க. அந்தந்த ரெக்கார்டிங்க எழுதி ஐனே முடியுங்க. ரைட். ஓகே, எழுதிட்டாச்சு. அப்ப இலங்கையில இறுதியாக உருவாக்கப்பட்ட பலநோக்கு நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம், இது என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். இப்ப தந்தைக்கு விட என்ன சார், கிரிந்தியோயாவா? கேள்வி அதாவது என்னண்டா, உமாநிதி பிரதான நீர் ஆதாரம் எந்த நதியோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது? கிரிந்தியோயாவில தான் இணைச்சு வச்சிருக்காங்க. சேருக நீர் எல்லாம் தல்கொல்ல ஓயாவிலிருந்து உற்பத்தியாகி அப்படியே டேமுக்குள்ள வந்து சேருக நீர் எல்லாம் அப்படியே திரும்ப வடிந்த விடக்குள்ள என்ன செய்வாங்கண்டா, திறந்து விடுகின்ற நேரம் மேலதிக நீர் எல்லாம் கிரிந்தியோயாவுக்கு போய் சேரும். அதை விட மேலதிகா ஐக்யூ சென்ற ஜிகே நீல பேசுங்க, நாங்க பேன பென்சிலும் இல்லை. நிரோசா மிஸ் டெலிபோன் பேசிக்கிட்டாங்க. நிரோசா மிஸ் வரக்குள்ள மைக்க மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. சரி, இதுல கேட்கப்பட்டது நீர் ஆதாரம் தானே கேட்டிருக்கு. அப்ப நீரை வழங்குற நதியை தானே கேட்டிருப்பாங்க. நீர் ஆதாரம் அப்படியா போட்டு இருக்கிறேன். அப்ப தல்கொல்ல ஓயாதான் கூட வரும். அதாவது அதுல இம்பவுண்ட் வந்து இதுல இருந்து வார நதி தான் அது. அப்ப தல்கொல்ல ஓயாதான் வரும் விடையா. மாத்தி மார்க் பண்ணி கொள்ளுங்க, இப்படி எழுதி கொள்ளுங்க. தல்கொல்ல ஓயாவிலிருந்து வார நதி தான் இதுக்குள்ள சேரும். சரிதானே? மேலதிக நீர் எல்லாம் கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படும் என்று எழுதி கொள்ளுங்க. கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படும். எல்லாருமே பேசிக்கே தான் இருக்கிறீங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து மைக்க மியூட் பண்ணுவேன். அப்ப இப்படி எல்லாம் சில சந்தேகங்களை நான் சார் கேட்டார், டக்குன கிளியர் பண்ண, அதுக்கு தான் மைக் ஓன் பண்ணி வச்சுக்கிறீங்க. நீங்க தல்கொல்ல ஓயா விடைய, அதாவது இம்பவுண்ட் அங்கிருந்து வார நீரைத்தான் இந்த உமா ஓயா சிறை பிடிக்கும், பிடிச்சு தேக்கி வைக்கும். தல்கொல்ல ஓயாவிலிருந்து வார நீரை மேலதிக நீர் கிரிந்தியோயாவுக்கு திறந்து விடப்படும். அதிலே மேலதிக நீர் கடலோடு கலக்கும்.
சார் 68க்கு விட என்ன சார்? 68 இப்ப பார்த்த கேள்வி தானே. ஐக்கிய அரபு ராஜ்யம் அதை சொல்லாம வந்தேன், அதைத்தானே விளங்கப்படுத்தினேன். இந்த செயற்கை மழையை பொழிப்பதிலே அதிக சேதங்களை சந்திக்க நாடு ஐக்கிய அரபு ராஜ்யம். மிஸ் பண்ணாம எழுதி கொள்ளுங்க. யாரு அந்த டியூட் கிடைக்காத மிஸ் ஒருக்க என்னோட பேசுங்க. மிஸ்ஸா சாரா என்னோட பேசுங்களேன். யாரு மிஸ்? சார் நான் தான் சார் பிரமிளா. சோன் மார்ஷல். ரைட், ஓகே. எப்போ இன்றைக்கு சேர்ந்தீங்க? நேத்தா ஜாயின் ஆனீங்க? ஆமா சார். யாருக்கு டியூட் கிடைக்கல? சார் எனக்கும் கிடைக்கல சார். நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நானும் டேக்கன் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, நோ இஷ்யூ. ஆல்சோ ஓகே ரீனா, இங்க பாருங்க. அடுத்த செஷன் வரக்குள்ள இடையில வராதீங்க தயவு செய்து. உங்களுக்கும் நட்டம், எனக்கும் நட்டம், எல்லாருக்கும் நட்டம், உங்களுக்கு பாரிய நட்டம். இங்க பாருங்க, நான் அதை தெளிவா விளங்கப்படுத்துறேன். சேருங்க, ரெக்கார்டிங்க வாங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்த செஷன் சேரக்குள்ள தயவு செய்து சேருங்க, முதல்ல சேருங்க. இங்க பாருங்க. ஓகே ஓகே, நான் சொல்றேன் விளக்கத்தை. முதல்ல இந்த புதுசா வந்தவர்கள் எல்லாம் இந்த நம்பர் எழுதுங்க. முதல் 0754283 என்னென்ன வாட்ஸ்அப் நம்பர் 0754283 ரைட். இங்க பாருங்க, ஒரு செஷனில 10 ஹவர் கிளாஸ், 6 கிளாஸ் 1.5 மணிக்கு போகும். கடைசி 7வது கடைசி கிளாஸ் திங்கட்கிழமை 1 ஹவர் போகும். ரைட். அப்ப இந்த 10 மணித்தியால கிளாஸ்ல இன்றைக்கு சேர்ந்தா 1.5 மணித்தியாலம், அடுத்த கிளாஸ் 1 மணித்தியாலம், 2.5 மணித்தியாலம் தான் உங்களுக்கு கிளாஸ் கிடைக்கும். அடுத்தது எல்லாமே ரெக்கார்டிங் தான் நீங்க பார்க்கணும். ரைட். இந்த செஷன் முடியும் திங்கட்கிழமை. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு செகண்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நீங்க திரும்ப பே பண்ணணும். அப்ப 7 கிளாஸ் முடிச்சால் பே பண்ணுவார் வேகமா. நீங்க நினைச்சுக்கிறீர்கள் என்னண்டு நமக்கு தொடர்ந்து 7 கிளாஸ் போகும். சில வேளைகள் அவர் என்ன செய்வார், அந்த நன்மை கருதி இந்த ரெக்கார்டிங்கை நம்ம உங்களுக்கு வேணான்னு சொன்னா உங்களை அடுத்த செஷனுக்கு கொண்டு போக நினைப்பார். சில நேரம் அவர் என்ன செய்வார், நீங்க பே பண்ணின உடனே உங்களுக்கு ரெக்கார்டிங்கையும் போட்டு இந்த 2 கிளாஸையும் மட் பண்ணினா இந்த செஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ப நிறைய பேருக்கு அதுல தெளிவில்லை. இப்படித்தான் அநேகர் செய்யற. இப்படித்தான். இப்ப நீங்க இன்றைக்கு தான் கேள்விப்பட்டிருப்பேன், நேற்று தான் கேள்விப்பட்டிருப்பேன். ஓகே, சாரி, பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தடுத்த செஷன்ல தயவு செய்து நீங்க முதல் சேருங்க, இடையில சேராதீங்க, உங்களுக்கு நட்டம். இப்ப ரெக்கார்டிங்க நம்மந்தா எனக்கு தங்கரைச்சல் அந்த டவுட் இந்த டவுட் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 8 பேர் 10 பேர் 15 பேர் வாட்ஸ்அப் வந்துக்கே இருக்கும். நானும் சளைப்பதே இல்லை. என்னென்றாலும் டைம் இருந்தா 2 நாள் கழிச்சென்றாலும் நான் அதுக்கு விட போட்டே ஆகுவேன். அதுல நோ இஷ்யூ. என்னோட ஆசிரியர்களும் இந்த பரீட்சார்த்திகளும் இருக்கின்ற நெருக்கம் வேற நாடுல இருக்கிற எந்த வளவாளர்களிடம் அப்படி பேச மாட்டாங்க. நான் ஃப்ரீயா எடுத்து டைம் எடுத்து உங்களுக்கு எல்லாமே செய்வேன். நீங்க பிரச்சனை இல்லம்மா. இப்ப என்ன செய்யணும்டா, இந்த நம்பரை சேவ் பண்ணி போட்டு நியூ கமர்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்கண்டா, எனக்கு சார் பிடிஎஃப் அல்லது சார் டியூட் ஒன்று போடுங்க, கிளாஸ் முடிய நான் உங்களுக்கு பிடிஎஃப் போடுவேன். நான் இப்ப ஒவ்வொரு ஆளுக்கு போட்டுக்கிறேன். அட்மினுக்கு ஒரு ரெக்வஸ்ட போடுவேன், சார் இந்த டியூட்டர் குரூப்ல இருக்கா போட்டு விடுங்கண்டு அட்மினுக்கு ஒரு ரெக்வஸ்ட போட்டு விடுவேன் கட்டாயம். ரைட். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு ஒரு புது டியூட் போட்டேன், அது சேர்ந்திருக்கா? காலையில் அப்டேட் பண்ணிப்பார். ஓகே, தேங்க்யூ. பிரிண்ட் அவுட் இன்றைக்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. புதன்கிழமை கிளாஸுக்கு இன்றைக்கே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நினைக்கிறேன் நான் புதன்கிழமை அடுத்த கிளாஸ் வருமோ, புதன்கிழமை. அப்ப தயவு செய்து அந்த புதிய பரீட்சார்த்திகள் ஒன்று நினைச்சு கொள்ளாதீங்க. சாருக்கு நான் அப்டேட் பண்ண சொல்றேன். எனக்கு மெசேஜ போடுங்க. சொல்லுங்க ஃபர்வீன். ஹேண்ட் அவுட் 4 பார்க்காம இருக்கேனா சார்? ஹேண்ட் அவுட் 4 பார்க்காம இருக்கா? ஓ, இது 3வது ஹேண்ட் அவுட். ஓம் சார், 4வது ஹேண்ட் அவுட் இருக்குதா? ஓம் சார். ஓ சார். ஃபர்வீன் இந்த நம்பர் டே போட்டது 5வது. டே போட்டது 5வது. ஓகே, அத நீங்க எனக்கு போன கிளாஸ்ல என்ன ஞாபகப்படுத்தல. ரைட். இப்ப ஃபர்வீன் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இந்த அவசரமா எனக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னா,
இது 4வது ஹேண்ட் அவுட் ஒருக்கா போட்டு விடுங்க கிளாஸ் முடிய. சரி பர்வீன். சார் போட்டு விடுறேன். ஓம் சார் போட்டு விடுறேன். போட்டு விடுங்க. ஏதோ நமக்கு தானே தொடர்ந்து இருக்க போறாங்களுக்கு எல்லா ஹேண்ட் அவுட்டும் வரும், பிரச்சனை இல்லை. ஆண்டு வறுமை பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனம் செய்யப்பட்ட நாடுகள் தென் சூடானும் புருண்டியும் தான் உலகத்திலேயே அதிக வறுமை நிலவுகின்ற நாடுகள், புவர் கண்ட்ரி. சிம்பாப்வே நாட்டின் புதிய நாணயம் ஜிக். சிம்பாப்வே நாட்டின் புதிய நாணயம் ஜிக். தென் சூடானும் என்னம்மா? தென் சூடானும் முதலாவது விட தென் சூடான் புருண்டி. இப்ப பாருங்க என்னம்மா? புதிய நாணயம் ஜிக் 4வது விட. ஜிக் 4வது விட. இஸ்ரேல நாணயம் ஷெகல். சில முக்கியமான நாடுகள்ல நாணயத்தை சொல்றது. இஸ்ரேல நாணயம் ஷெகல். உக்ரைனுடைய நாணயம் ஹிர்வீனா. ஸ்வீடன் டென்மார்க்குடைய நாணயம் குரோனர் அல்லது குரோன். இந்த நாடு சார் டென்மார்க்குடைய நாணயம் ஸ்வீடன் டென்மார்க்குடைய நாணயம் குரோன். ரஷ்யாவுடைய நாணயம் ரூபிள். தாய்லாந்து நாணயம் பாத். போன முறை ரஷ்யாட நாணயத்தை கேட்டு வந்திருந்துச்சு ரூபிள். ஒவ்வொன்றா எழுதுங்க, முக்கியமானதுகளை சொல்லித்தாரன். ரஷ்யாவுடைய நாணயம் ரூபிள். தாய்லாந்துடைய நாணயம் பாத். உடையில ரிங்கிட் இருக்கிற எந்த நாடு சார்? ரிங்கிட் நான் நினைக்கிறேன் மலேசியா. ரிங்கிட் மலேசியா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு சம்பவம் சொல்றேன், அந்த பிள்ளைகளுக்கு நீங்களும் அதை வளப்படுத்தணும். என்னடா இப்ப ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர் முகப்புத்தகத்தை அப்படியே தட்டிக்கு போகக்குள்ள ஒரு விஷயத்தை போட்டாங்க. இந்த மாணவி சோழன் கிண்ண சாதன புத்தகத்துக்காக 100 நாடுகளின் தலைநகரங்களையும் நாடுகளை நாங்கள் மொழிகின்ற போது அந்த குழந்தை நாடுகளின் தலைநகரங்களை சொல்லும் என்று சொன்னாங்க. அப்ப நானும் ஒரு பார்த்தேன், ஒரு 1/2 மணித்தியாலம் போறோம், இது Facebookல ரைட், இதை பார்ப்போம்னு நான் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். 2.5 வயது குழந்தை. அப்போ ஒவ்வொன்றாக கேட்டு போறாங்க. இந்தியாவோட தலைநகரம் புதுடில்லி, மலேசியாவோட தலைநகரம் கோலாலம்பூர், நேபாளத்தோட தலைநகரம் காத்மண்டு, இலங்கை தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர, பங்களாதேஷோட தலைநகரம் டாக்கா, அமெரிக்காவோட தலைநகரம் வாஷிங்டன், இப்படி சொல்லிக்கே போகுது. போயிட்டே இருக்குது. அப்ப அந்த குழந்தை தொடர்ந்து சொல்லிக்கே போகுது. அப்ப நான் குழந்தை எவ்வளத்துக்காவது இடர்படுமான்னு பார்த்துட்டே இருந்தேன். நான் எங்கே அந்த குழந்தை இடர்படும்டா, சில நேரம் இந்த டென்மார்க் நோர்வேட தலைநகரங்கள் கொஞ்சம் வாக்கிய தடக்கும். சில நேரம் அந்த குழந்தை அங்கேயாவது இடர்படுமான்னு பார்த்தேன். இல்லை, ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோம், இதுல டென்மார்க்ல தலைநகரம் கோப்பன்ஹேகன் என்று அந்த குழந்தை அழகாக மொழிந்து போகுது. பிள்ளைகளை சின்ன காலத்திலே தட்டி விடணும். இதுகளையெல்லாம் நம்மட குழந்தைகளும் சரி, மாணவர்களை நாங்க தட்டி விட்டா இது சும்மா பெஸ்டா இருக்கும். இதெல்லாம் பாடமாக்கி தான் வச்சு கொள்ளணும். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் நாணயம் ஆப்கானி கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ஆனா எழுதி ஒட்டுங்க, ஒரு 2 வீக்ஸுக்கு டிமைண்ட் ஷீட்ல எழுதி ஒட்டி விடுங்க, அப்படியே டைம் எடுத்து பாடமாகிரும். இன்னும் ஒரு முக்கியமான சிலதுகளை சொல்லி விடுவேன். ஒரு 7-8
சொல்லிட்டா போதும். நீங்க மத்ததெல்லாம் தேடி தேடி பாடமாக்கணும். பிரேசில்ல நாணயம் ரீல். பிரேசில்ல நாணயம் ரீல். ஒரு 20 ஐரோப்பிய நாடுகள், ஸ்பெயின், நெதர்லாந்து, ஜெர்மனி, இவங்கள்ட்ட எல்லாம் வந்துகிட்டு யூரோ தான் நாணயம். ஒரு கேள்வி கேட்கிறேன் இடத்துல, யூரோ நாணயத்திலே அங்கத்துவம் வகிக்காத நாடு எது? மிக முக்கியமான ஒரு வல்லரசு. பிரித்தானியா. ஸ்டெர்லிங் பவுண்ட் தான் அவங்களோட நாணயம். ஸ்டெர்லிங் பவுண்ட் தான் அவங்களோட நாணயம். அவங்க சேரல, இந்த வல்லரசு யூரோ நாணயத்துல சேரல. அவங்களோட பவுண்ட் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. யூகே. எஸ், வெரி குட் சார். சில ரெண்டில் இருக்கின்ற நாடுகளோட நாணயங்களை சில நேரம் கேட்பாங்க. அதுல கொஞ்சம் சிலி நாட்டின் நாணயம் பெசோ. அடுத்த வித்தியாசமான நாணயங்களை பேரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதிட்டா சரி. எகிப்துட நாணயமும் பவுண்ட் தான். எகிப்துட நாணயம் பவுண்ட். எகிப்துட நாணயம் பவுண்ட். பின்லாந்து, பிரான்ஸ். என்னமா தினேஷ் சொல்லுங்களேன். பெசோ. பெசோ பெசோ. சார் குரோன் நாணயம் எந்த நாட்டுக்குரியது? இந்த குரோன் வந்து டென்மார்க், ஸ்வீடன் 2 நாடுமா தான், பக்கத்து நாடு. சார் பெசோ எந்த நாட்டுக்குரிய சார் நாணயம்? சிலி. சிலி 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 அமெரிக்கா கண்டத்தில் இருக்கு. சிலி. வடகொரியா, தென்கொரியா 2 பேரும் நாயும் கரிச்சாட்டியும் சண்டை தான். ஆனா நாணயம் ஒன்றுதான், ஒன். தென்கொரியா, வடகொரியா 2 பேருக்கும் சண்டை தான். லெபனான் டாலர். லெபனான் டாலர். லெபனான் டாலர். நோர்வேயும் குரோன் தானா? அதுவும் பக்கத்து நாடுதான். நோர்வேயும் குரோன் தான். நோர்வேயும் குரோன் தான். இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அஞ்சல கட்டார், சவுதி ரியால், நாங்கள் ஐக்கிய அரபு ராஜ்யம், துருகம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்காண்டினேவிய நாடுகளுக்கு 3 கூண்டு வச்சுக்காங்க உங்களுக்கு சார். அந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள் வந்து பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், நோர்வே எல்லாம் குரோனா தான் பயன்படுத்துறாங்க. ஐஸ்லாந்தும் குரோனா தான் பயன்படுத்துறாங்க. பின்லாந்து அல்ல, ஐஸ்லாந்து, அடுத்தது நோர்வே, டென்மார்க், ஸ்வீடன் எல்லாம் குரோனா தான் பயன்படுத்துறாங்க. யூரோப்புல போகல. இந்த சின்ன நாடு வத்திக்கான் சிட்டி, அங்க பாவனையில யூரோ தான் இருக்கு. சின்ன நாடு வத்திக்கான் சிட்டி, அங்க பாவனையில யூரோ தான் இருக்கு. சிம்பாபே நாணயத்தை கோல்டு சொல்லுவாங்க அல்லது சிக்கன் சொல்லுவாங்க. சிம்பாபே நாணயத்தை கோல்டு அல்லது சிக்கன் சொல்லுவாங்க. கேள்விக்கு விட உக்ரைன் நாணயத்தை போன 2024 எக்ஸாம்ல கேட்டு வந்தாங்க. மற்ற உங்களுக்கு அநேகமாக தெரியக்கூடிய வாய்ப்புகள் தான். சில டஃப்பான நாணயங்களும் இருக்கு. நான் சிலதுகளை குரூப்ல போட்டு விடுவேன். நேரம் போகுது, அடுத்த கேள்வி போவோம். இந்த விளங்கப்படுத்தி போறேன். ஹிஸ்டரி டீச்சர் மாதிரி யாரும் இருந்தா ஏதாவது நீங்க சொல்லணும்னா இந்த கேள்வியில சொல்லலாம். வருஷம் வந்துட்டே இருக்குது. வருடம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இளங்கர முதலாவது போர் வீரன், இதை பார்த்துக்கு போனதான் அது விளங்கும். 818 ஊவாவெல்லச புரட்சி. 818 ஊவாவெல்லச புரட்சி. ஹெப்படிபல மொனராவில திசாவதான் இதுல ஹீரோ. இளங்கர முதலாவது சுதந்திர போராட்ட வீரன். ஹெப்படிபல மொனராவில திசாவ. அப்ப ஊவாவில் ஏற்பட்ட முதலாவது கலவரம், புரட்சி போராட்டத்துக்கு இருந்தவன் ராபர்ட் பிரவுன்விக் தான். இவனை கொலை செய்த ஆளுநர். இந்த சுதந்திர போராட்ட வீரரை கொலை செய்த ஆளுநர் ராபர்ட் பிரவுன்விக். பண்டிராஜ்யம் கைப்பற்றப்பட்ட பின்னர் நடைபெற்ற
முதலாவது சுதந்திர போர். பிடிபல மொனராபிட திசாவை கொலை செய்யப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம் பிரித்தானிய உளவாளி ஜோன் டொய்லி, கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜோன் டொய்லி தான் இந்த ராபர்ட் பிரவுன்ரிக்கோட சேர்ந்து இந்த அடக்குமுறையை அடக்கி இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்த இளங்கர முதலாவது சுதந்திர போர். மக்கள் அதுக்கு பிறகு அந்த அடக்கப்பட்டதுக்கு பிறகும் மக்கள் என்ன செய்யறாங்க, 848 மாத்தளை கழகம் அல்லது இரண்டாவது சுதந்திர போர், கொங்கலோகுட பண்டா ஜொஹன்னஸ் கென்னடிகே வீரபுரன் அப்பு தான் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர். வீரபுரன் அப்பு இரண்டாவது சுதந்திர போரின் தலைவர். அடுத்தது கொங்கலோகுட பண்டா, குடாகப்பொல தேரர். இந்த 3 பேர தலைமையிலையும் குடாகப்பொல தேரர் இந்த 3 பேர தலைமையிலையும் இரண்டாவது சுதந்திர போர் நாடு பூராக தம்புள்ள, அடுத்தது கண்டி, மாத்தளை போன்ற பிரதேசங்கள்ல கடுமையாக வெடித்தது. ஆனாலும் கொங்கலோகுட பண்டாவை மலாக்காக்கு நாடு கடத்தி சுட்டுக் கொலை செய்தார்கள். ஜொஹன்னஸ் கென்னடியை வீரபுரன் அப்புவை தூக்கிலிட்டார்கள். ஓகே, வருவார். அப்ப அதுக்கு பிறகு நிறைய காட்டி கொடுப்புகள் எல்லாம் இருந்துச்சு இந்த போராட்டங்கள்ல. நிறைய போர் வீரர்கள் டிங்கிரால, மொல்லிகொட, இப்படி எல்லாம் இந்த பிரதானிகள் எல்லாம் இதுக்குள்ள வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ரைட். இப்ப இவங்களை விஸ்கவுண்ட் டொரிங்டன் என்ற ஆளுநர் தான் சுட்டுக்கொலை செய்து படுகொலை செய்து விடுகிறார். விஸ்கவுண்ட் டொரிங்டன் ஏராளமான வெரி குட் ஏகேமா. விஸ்கவுண்ட் டொரிங்டன் என்ற ஆளுநர் தான் இவரை கொலை செய்து விடுகிறார். இந்த நான் ஒரு கேள்வி கேட்பேன், மனசுல பட்டதை கேட்டுவேன். டொரிங்டன் பிளேஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா கொலம்புல? டொரிங்டன் பிளேஸ் உண்மையா டொரிங்டன் பிளேஸுக்கு டொரிங்டன் பிளேஸ் பேர் வைக்கணுமா? அந்த பேரை மாத்தணுமா இல்லையா? இந்த போர் வீரர்களை, இந்த சுதந்திர போர் வீரர்களை சுட்டு கொலை செய்த ஒரு ஆளுநர் பேருக்கு டொரிங்டன் பிளேஸ் வச்சிருக்கோம். ஏன் அந்த பேரை நாம பார்க்கணும்? அதுக்கு ஒரு பேரை வைக்கணும். ஒரு போராட்ட வீரர், ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதியிலே. எனக்கு அடிக்கடி இந்த கேள்வி மனசுல எழும்பும். நம்ம டீச்சர்ஸ் மாறன்றதால நான் கேட்டுக்கொள்றேன். உண்மையிலே மனசுல எழும்புது சார். உண்மையாவே டொரிங்டன் பிளேஸ் வைக்க தேவையில்லை தானே? நாம இலங்கையர்கள் அதை உச்சரிக்கவே இயலாது. எங்களுடைய போராட்டத்தை நசுக்கி, எங்களுடைய சுதந்திரத்தை நசுக்கினத்திலே டொரிங்டனும் ஒரு ஆள். எனக்கு எல்லா கிளாஸ்லயும் ஓடுகதான். ஆனாலும் நாம இந்த பொருத்தமான இடமிதான். அந்நிய செலாவணியை பெற்றுக் கொள்றதுக்காக வச்சுக்கிறாங்களா? இன்னமும் தெரியா, இங்கிலாந்தோட நல்ல உறவு தானே இருந்தாலும் அதுக்கு பேரை வைக்கணும், மாத்தணும். ரைட். இப்ப மைத்திரிபால சிறிசேன ஒரு உன்னதமான சேவையை செய்தார். அப்ப அடிக்கடி சொல்ற முரகாகந்தையை கட்டினார் என்ற உடனே இப்ப சொல்லுவோம் மேலா, முரகாகந்த பாலத்துக்கு போற ரோடு 4 துண்டா கிடக்கு வெள்ளத்திலே. அப்ப இந்த நவீன காலத்துல கட்டின பாலத்துக்கு போற ஒரு ரோடு 4 துண்டா போனா என்னடா பொறியியலாளர்? நீங்க பாத்தீங்க தானே வீடியோ எல்லாம், முரகாகந்தை போற ரோடு எப்படி கிடக்கு? இப்ப மாவிலாறு உடைஞ்சு ஓடிச்சண்டா நம்பலாம். அதுக்கு 60-70 வருஷம் வயசு, அது வெறும் மண்மேடு. சரி, உடைஞ்சு ஓடிச்சு விடுங்க. முரகாகந்தை போற ரோடு 2017-18 போடப்பட்ட அந்த அதிநவீன ரோடு 4 துண்டா கிடக்கு இந்த வெள்ளத்துல. எதையும் பேசியலாது. மைத்திரிபால சிறிசேனா அவருடைய காலம் தானது. இப்ப மைத்திரிபால சிறிசேனா ஒரு நல்ல சேவை செய்கிறார். இப்படி வீரபுரன் அப்பு, கொங்கலோகுட பண்டா இப்படி போராடிய டிங்கிரால இப்படி ஒரு 80-83 போராட்ட வீரர்களை பிரித்தானியர்கள் 848க்கு பிறகு ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு இவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று அடையாளப்படுத்தி அங்க வச்சுட்டு போய்த்தானுங்கள். அது மியூசியத்தில் இவ்வளவு காலம் இருந்ததான். சரிதானே? கிட்டத்தட்ட நூற்றாண்டு நெருங்குற காலம், ஒரு 70-80 வருடங்கள் கடந்தும் அது அங்க இருக்குது. அப்படியே மைத்திரிபால சிறிசேன அந்த பட்டியலை தூசு தட்டி அதை ரத்து செய்து வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக புதிய வர்த்தமானியில இவர்கள் அனைவரும் தேசத்தின் வீரர்கள், தேசிய வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று பிரகடனம் செய்தார். அதுவும் 2017-18 நடந்துச்சு. அதையும் எழுதி கொள்ளுங்க. ரைட். அதுல விடையிலே அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ தான்
அமெரிக்க வெளியுறவு செயலாளர். இந்த விடைய எழுதி கொள்ளுங்க. அந்த கேள்விக்கு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் என்ற கேள்விக்கு மார்க் ரூபியோ தான் விட. மார்க் ரூபியோ தான் விட அமெரிக்க வெளியுறவு செயலாளர். 73வது வினா சார். பிரிட்டிஷாரின் முதல் சட்டசபை 833ஆம் ஆண்டு கோல்ஃப்ரூக் கமரன்ல வந்துச்சு. கோல்ஃப்ரூக் கமரன் சீர்திருத்தம். கோல்ஃப்ரூக் கமரன். சார் ரெண்டாவது ராபர்ட் பவிட்டா பாயிண்ட். என்ன சார்? 72வது ரெண்டாவதை விட ராபர்ட் இல்ல, அதாவது கொங்கோலோ கூட பண்டாவை சுட்டுக்குள்ள விஸ்கவுண்ட் டொரிங்டன் மூன்றாவது. விஸ்கவுண்ட் டொரிங்டன் தானே கொங்கோலோ கூட பண்டாவை கொலை செஞ்ச. அவர காலத்துலதான் அவர் உத்தரவு. ராபர்ட் பிரவுன் ரிட்டான் 818 சார். அதுல டோனாக்கு பதிலா போனாரு அதான் கேட்டு இருக்காரு. எப்படி விடையில டோனாக்கு பதிலா போனான் இருக்கு அதான் கேட்காரு சார். டொரிங்டன் நான் சரி எழுதியிருக்கேன் பாருங்க இங்கிலீஷ்ல. டி டொரிங்டன் டைப்பிங் மிஸ்டேக் இருக்கும். டொரிங்டன். சமரி அத்தப்பத்து தான் இலங்கை கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிக ஓட்டங்களை பெற்று உலக சாதனை படைத்த ஒருவர். 195. 74. ரைட், ஓகே ரைட். அதை எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, அண்மையில் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டவரை சொல்றேன் நான். கூகுள் காட்டினா சரியா? கூகுள் காட்டுறது எல்லாம் சரியில்லை. கூகுள் காட்டுற எல்லாமே சரியில்லை. பொறுங்க பாப்போமா. எனக்கு டவுட்டா தெரியா. மார்க் ரூபியோ தான் வெளியுறவு செயலாளர். சார் அந்த 75க்குரிய விடைய திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன 75? சொல்லவே இல்லையே. இன்னும் போவே இல்லை. 74 சார். இப்ப அமெரிக்க வெளியுறவு செயலாளர் சார் ஒரு டவுட் கேட்டீங்க. மார்க் ரூபியோ இல்ல, மார்க் ரூபியோ ஆண்டனி பிளிங்டன். எனக்கே டவுட் ஆயிட்டு. சில நேரம் பொறுங்க பாப்போம். சில நேரம் கூகுள் காட்டுறதும் சரியா இல்ல கேட்போம். சில நேரம் ஆண்டனி பிளிங்டன் வரலாம். ஓகே, மார்க் ரூபியோ தான் மிகச்சரி. மார்க் ரூபியோ பிறகு சரிதானே அண்மையில் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட. அதுக்கிடையில் அதை தாண்டி தான் ஒரு கேள்வி பைத்தேன். சமரி அத்தப்பத்தண்ட விடைய மார்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கேள்விக்கு அந்த கேள்வி எப்ப சொல்றேன் நான். சமரி அத்தப்பத்து. ஆண்டனி பிளிங்கன் சார். நான் ஜோ பைடன் கிட்ட இருந்த போறேன் சார். ஆண்டனி பிளிங்கன் பழசு. முன்னுக்கு ஜோ பைடன். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் விட மார்க் ரூபியோ. அதைத்தான் அந்த கேள்வியில தவறுதல் விட மார்க் ரூபியோ. திரும்பவும் சொல்றேன்னு எழுதி கொள்ளுங்க. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்தவர் மார்க் ரூபியோ. 1 ஜனவரி 2025. ரைட். அண்மையில் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி. அதாவது விளாடிமிர் புட்டின் செர்பியாவில் இருந்து வரும்போது ரஷ்யாவை நோக்கி வந்த அந்த விமானத்திலே அலெக்சி நவால்னிக்கு நஞ்சூட்டப்பட்டது. அந்த நஞ்சூட்டப்பட்டதிலே அவர் அதற்கு பிறகு ரஷ்யர்கள் அவரை சிறப்பிடிச்சு சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க. அந்த நஞ்சின் காரணமாகவே அவர் இறந்து போனார். யாரு சார்? திருப்பி ஒரு சொல்லுங்க. அலெக்சி நவால்னி. உலக பொருளாதார மாநாடு 2025 உலக பொருளாதார மாநாடு சுவிட்சர்லாந்து நாடு. முதலாவது விட சுவிட்சர்லாந்து நாடு டாவோஸ் நகரில நடைபெற்று முடிந்தது. அப்ப உலக பொருளாதார வேர்ல்ட் எகனாமிக் போரம் சுவிட்சர்லாந்துல ஒரு சில
வருடங்கள்ல வேற நாடுகள்ல நடந்தாலும் அநேகமாக சுவிட்சர்லாந்துல தான் நடக்கும். இது 70 எத்தனையாவது கேள்வி சார்? 70 77 என்ன? ஓகே 78 அவங்களோட நம்பருக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. அமெரிக்கா கனடாவுக்கு அண்மையில் அமைந்திருக்கின்ற நீர்வீழ்ச்சி நயாகரா. இது எக்ஸாமுக்கு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. கடந்த பரீட்சை திணைக்களம் நடத்தின போன வருடம் வந்த ஒரு கேள்வி. இப்ப உலகத்திலேயே உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வெனிசுவேலாவில் இருக்கு. உலகத்திலேயே மேலதிகமா எழுதி கொள்ளுங்க. உலகத்திலேயே உயரமான நீர்வீழ்ச்சி வெனிசுவேலாவில் இருக்குது. தகவல் அறியும் சட்டம் 19வது திருத்தத்தில 2016ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில நிறைவேற்றப்பட்டு 17ஆம் ஆண்டு என்ன செய்தன்னு சொன்னா நடைமுறைக்கு வருகிறது. அப்ப 2016 விட நடைமுறைக்கு வந்த வருடம் 17. அடிக்கடி மார்ட்டின் விக்ரமசிங்க தொடர்பில கேள்வி வரும். மார்ட்டின் விக்ரமசிங்க தொடர்பில கேள்வி வரும். அதாவது மார்ட்டின் விக்ரமசிங்க அவர் 1914ஆம் ஆண்டு முதலாவது எழுதிய நாவல் லீலா. திரும்ப அவருக்கு பேரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்தது கம்பரலிய 44ஆம் ஆண்டு எழுதி உலகளாவிய புகழை பெற்றார். அதே கால பகுதியில மடுல்துவ என்ற நாவலையும் எழுதி உலக புகழ் அடைந்தார். இறப்பதற்கு முன்னர் 76ஆம் ஆண்டு 75 பவதரணைய என்ற நாவலை எழுதி பல்வேறு சர்ச்சைக்கு உள்ளாகி அவர் புகழடைந்தார். 79 என்ன சார் விட? 79. இப்ப பாக்குறோம் 79 முதலாவது. இப்ப நான் பாக்குறது 79 தானே? 80 79க்கு 2016 தகவல் அறியும் சட்டம் 2016. இப்ப பாக்குற 80 கேள்விக்கு விட 2வது விட லீலா. அவருக்கு மார்ட்டின் விக்ரமசிங்கக்கு பேரும் புகழும் பெற்றுக் கொடுத்தது கம்பரலிய நாவல், மடுந்துவ நாவல், அடுத்த பவதரணைய. 90க்கும் அதிகமான நாவல்களையும் புத்தகங்களையும் மார்ட்டின் விக்ரமசிங்க எழுதியதாக நான் ஹொக்காலைக்கு போயிருந்தேன். காலி மாவட்டத்தில ஹொக்காலைக்கு போயிருந்தேன். அவருடைய நினைவு மியூசியம், நினைவு சாலை, அவர் வாழ்ந்த வீடு, அவர் வாழ்ந்த விடயங்கள், ஒரு சிறிய நூலகம், ஒரு மியூசியம் ஒன்று அங்க இருக்குது. மார்ட்டின் விக்ரம மியூசியம் காலி மாவட்டத்துல ஹொக்காலையில் இருக்குது. கரையோரத்துக்கு போனா கட்டாயம் நீங்க எல்லாரும் ஆசிரியர்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம். மிகவும் ரம்மியமாக அவருடைய சமாதி, அவர் பாவித்த பொருட்கள், அவர் பயன்படுத்தியது, அப்படி எல்லா விடயங்களும் அங்க இருக்கு. பிரிட்டிஷாருடைய காலத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு மாமனிதர் என்று தான் சொல்லணும் மார்ட்டின் விக்ரமசிங்க. சார் கடைசி ஆளிங்க நாவல்ல பேரை சொல்லுங்க சார். பவதரணையர். அடுத்த கேள்வி அதுக்கிடையில கேட்கேன். உலகத்திலே இப்ப நம்பர் 1 பில்லியனர் யாரு பிள்ளையர்? டீச்சர் மேன். எலன் மார்க்ஸ். சரிதானே? அதாவது எலன் மாஸ்க் உலக அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வாளர், விண்வெளி பொறியாளர் எலன் மார்க்ஸ் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ். 500 பில்லியனை தாண்டிட்டான். அவரோட சொத்து மதிப்பு 500 பில்லியனை தாண்டிட்டான். ஆனா எங்களுக்கு எதுவும் தந்ததாக இதுவரைக்கும் இல்லை. மெசேஜ் ஒன்றும் இல்லை அனர்த்தத்துக்கு. உலகத்திலே அதிக பில்லியனர்களை கொண்ட நகரம் நியூயார்க்.
அமெரிக்காட நியூயார்க் தான் உலகத்திலேயே அதிக பில்லியனரை கொண்டது. 902 பில்லியனர்கள் வாழ்வதாக சொல்லுகிறார்கள். அடுத்த இடத்துல சீனாட பெய்ஜிங்கும் அதோட சேர்த்து கொங்கோங்கும் மட்டும் சொல்றாங்க. 2 சேர்க்கணும் மட்டும் சொல்றாங்க. இன்க்ளூடிங் கொங்கோங் சொல்றாங்க. 2ஆம் இடத்துல சீனாட பெய்ஜிங்கும் கொங்கோங்கும் சீனா நாட்டு. 3வது இந்தியா, 4வது ஜெர்மனி. போதும். இந்தியா 3ஆம் இடத்திலையும் 4வது ஜெர்மனி இருக்கு. நான்காவது ஜெர்மனி இருக்கு. மகிழ்ச்சி சுட்டியில் ஆசியாவின் முன்னணி நாடு. மகிழ்ச்சி சுட்டியில் ஆசியாவின் முன்னணி நாடு. அப்ப இதுக்கு முன்ன விட நியூயார்க் அதிக பில்லியனர்கள் வாழும் நாடு. அமெரிக்காட நியூயார்க். அதுக்கு பிறகு மகிழ்ச்சி சுட்டியில் ஆசியாவின் முன்னணி நாடு சிங்கப்பூர். மகிழ்ச்சி சுட்டியில் ஆசியாவின் முன்னணி நாடு, ஆசியா கண்டத்தின் முன்னணி நாடு. மகிழ்ச்சி சுட்டியில் ஆசியாவின் முன்னணி நாடு. இப்ப மகிழ்ச்சி சுட்டியில உலகத்தில முன்னணி நாடு பின்லாந்து. உலகத்தில முன்னணி நாடு பின்லாந்து. உலகத்தில பின்லாந்து. 2ஆம் இடம் டென்மார்க். 2ஆம் இடம் டென்மார்க். 3ஆம் இடம் சுவிட்சர்லாந்து. 3ஆம் இடம் ஐஸ்லாந்து. 3ஆம் இடம் ஐஸ்லாந்து. 3ஆம் இடம் ஐஸ்லாந்து. மகிழ்ச்சி சுட்டியில் முன்னணி நாடு. நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. அமைதி சுட்டி, ஊழல் உணர்வு சுட்டி, பாலின சமத்துவ சுட்டி, அமைதி சுட்டி. அப்ப ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒவ்வொரு சுட்டிகளாக பார்த்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு சுட்டிகளாக பார்த்துக் கொள்ளலாம். ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு. அணிசாரா உச்சி மாநாடு எங்கே இடம்பெற்றது? தெற்காசியா ஸ்ரீலங்கா தான் சார். AKMR தெற்காசியா ஸ்ரீலங்கா தான். தெற்காசியா ஸ்ரீலங்கா. இந்த ஜப்பான், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, புரூனே எல்லாம் கிழக்காசியா. உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், சீனா எல்லாம் மத்திய ஆசியா. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான். ஆனா அதுல ரஷ்யா, பெலாரஸ் எல்லாம் யூரோப்புக்குள்ளேயும் வரும். கண்டம் கடந்த நாடுகளுக்குள்ளேயும் வரும். கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த அணிசேரா மாநாடு 1960களில் உருவாக்கப்பட்டது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் போன காலத்துல, கோல்ட் வார் போன காலத்துல நடந்ததுதான் இந்த உருவாக்கப்பட்டது இந்த அணிசாரா இயக்கம். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். கொஞ்சம் உங்களோட கேள்வி எனக்கு விளங்கிட்டு, ஸ்ரீலங்காவுக்கு 93 அல்லது 96வது இடம் வரும். நான் தேவையில வளமையான அப்படி கேள்வி வாரதே இல்லை. இருந்தாலும் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். இலங்கைக்கு அதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு. இலங்கைக்கு 133வது இடத்தை தான் இது நோட் பண்ணி இருக்கிறேன். அந்த டவுட்டை கிளியர் பண்றேன் உங்களுக்கு. ரைட். இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அணிசேரா நாடுகள் 120 கொண்டு இப்ப 120 1960களில் தான் நான் அலைன்மெண்ட் கண்ட்ரிஸ் அணிசேரா நாடுகள், அணிசாரா கொள்கையில் அணிசாரா நாடுகள்ல உருவாக்கப்பட்டது. இதுல கடைசி மாநாடு ஆப்பிரிக்க கண்ட நாடான ருவண்டாவில் இடம்பெற்றது. இந்த கொஞ்சம் பழைய ஆட்கள் சொல்லுங்க பாப்போம். அணிசாரா மாநாடு இலங்கையிலே நடந்திருக்கு. ஸ்ரீமா பண்டாரநாயக்க அம்மையார்
ஸ்ரீமா அம்மையாருடைய ஆட்சி காலத்தின் இறுதி பகுதியில 76ஆம் ஆண்டு அவருடைய ஆட்சி காலத்தில இறுதி பகுதியில 76ஆம் ஆண்டு 5வது அணிசாரா மாநாடு இலங்கையில கொழும்புல நடந்துச்சு. 1976ஆம் ஆண்டு அணிசாரா மாநாடு இலங்கையில கொழும்புல நடந்து முடிந்தது. அப்ப பாரிய பூகம்ப அழிவுகள் அடிக்கடி நடக்குது. பாரிய பூகம்ப அழிவுகள் 2024 1 ஜனவரியில ஜப்பானில புது வருட கொண்டாட்டத்தின் போதே பூகம்பம். ஜப்பானில 2024 1 பாரிய பூகம்ப அழிவுகள் இடம்பெற்றது. அப்ப கேள்விக்கு விட ஜப்பான். ருவண்டாவுல நடந்துச்சு. ரைட். அடுத்தது இப்ப இந்த காலப்பகுதியில பாருங்க, பூகம்பம்ங்கக்குள்ள பாரிய பூகம்ப அழிவு இந்த காலத்துல சந்தித்த நாடுகள்ல 2023ஆம் ஆண்டு துருக்கி ஐரோப்பிய நாடு 2023ல பாரிய பூகம்ப அழிவு 50,000 பேர் செத்து போனாங்க, மௌத்தா போனாங்க. துருக்கியில 50,000 பேர் இறந்து போனார்கள். 50,000 பேர். கேள்விக்கு விட ஜப்பான் 2024 1 ஜப்பானில பாரிய ஒரு சுனாமி அலையும் பூகம்பமும் வந்தது. அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு முன்னே துருக்கியில 50,000 பேர் இறந்த பிரமாண்டமான பூகம்பம் 2023 அந்த ஐரோப்பிய நாட்டில் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பிரமாண்டமான ஒரு பூகம்பம் 2024 மொரோக்கோவில ஏற்பட்டுச்சு. ஒரு 5,000 பேர் இறந்து போனார்கள். மொரோக்கோவில ஒரு 5,000 பேர் இறந்து போன ஒரு பிரமாண்டமான பூகம்பம். அதே போல 2025 ஆப்கானிஸ்தானும் தெற்காசிய நாடான நேபாளமும் பாரிய பூகம்பத்தை சந்தித்தது. ஆப்கானிஸ்தானும் நேபாளமும். அதே போல பாகிஸ்தானும் இந்த பூகம்பத்தில அடிக்கடி இணைந்து கொள்ளும். அப்ப 2024 பூகம்பத்தை சந்தித்த தெற்காசிய நாடுகள் நேபாளம், பாகிஸ்தான். நாங்க வாழுகின்ற இந்த காலப்பகுதியில மிக பிரமாண்டமான பூகம்பத்தை சந்தித்த நாடு துருக்கி. 50,000 பேர் இறந்து போனார்கள். அப்ப என்னண்டா, நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 1 hour கிளாஸ் நடக்கும். அந்த ஃபர்வின் மிஸ் அந்த பிடிஎஃப் எனக்கு போட்டு விடுங்க. இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் எல்லாரும் போட தொடங்கினா அடுத்தது அந்த பிடிஎஃப், இப்ப பார்த்த பிடிஎஃப் இல்லாத புதியவர்கள் எனக்கு சார் பிடிஎஃப் அனுப்புங்க என்ற ஒரு மெசேஜை போடுங்க. நான் எழுதி விட்டேன். 73ஆம் கேள்வி என்னது? ஏகேஎம்ஆர். நீங்களும் அந்த பேலன்ஸ் இருக்க 4வது 5வது பிடிஎஃப் எனக்கு அந்த 4வது பிடிஎஃப் போடும். ஏகேஎம்ஆர் சார், ஏகேஎம்ஆர் கூப்பிட்டனே. ரைட். 4வது பிடிஎஃப் பேலன்ஸ் இருக்க பிடிஎஃப் எனக்கு அனுப்புங்க. யாரு எல்லாரும் போட தொடங்கினா சிக்கலா போயிடும். அதுதான் அந்த ஃபர்வின் மிஸ் சொன்னேன், ஏகேஎம்ஆர் சொன்னேன். ஒருக்கா போடுங்க. போட்டுட்டு இன்னும் ஒரு 1 hour கிளாஸ் அடுத்த வெனிஸ்டே நடக்கும். அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை திரும்ப அடுத்த கிளாஸ் தொடங்கும். அதுல நான் நலீமா சக்கி அஸ்ஸலாமு அலைக்கும். சத்தத்தை காணல. வலைக்கும் அஸ்ஸலாம் சார். 4வது பிடிஎஃப் ரிசர்வ்ல இருக்கு, பாருபடாம அதை கொஞ்சம் போடுங்க. ஓகே சார். ஓகே. அப்ப ஃபர்வின் மிஸ் போடுங்க. அடுத்த கிளாஸ்ல இதோட ஃபுல் ஆன்சர் எப்படி சார் போடுற? 90 சொச்சம் கேள்வி. நீங்க ரெக்கார்டிங் தான் பார்க்கணும். ஏன் இஸ்மாயில் சார் நீங்க ஃபுல்லா கிளாஸ்ல வரலையா சார்? இஸ்மாயில் சார் அப்ப நீங்க ரெக்கார்டிங்க கேளுங்களேன் சார். ரெக்வஸ்ட போடுங்க. குரூப்ல ரெக்கார்டிங்க திரும்ப ஒருக்கா போட சொல்றேன். அடுத்த யூடியூப்ல அப்டேட் பண்ணி தான் வாரார் அவர். கொஞ்சம் அந்த தொழில்நுட்பங்கள் தெரியாதாக்கள் அதை பார்த்துக்குள்ள இல்லாது. அவரை நீங்க அட்மினை தான் கான்டாக்ட் பண்ணுங்க சார். அப்ப என்னடா நேர பொழுது இருக்காது. சந்தேகங்கள் இருந்தா மார்க் பண்ணி போடுங்க.
வேற ஒன்றும் இல்லை. நாளை அடுத்த கிளாஸ் 1 hour அந்த PDF போட்டு விடுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வந்த சந்தேகங்கள் இருக்காக்கள் பேசிக்கொள்ளுங்க.